ஏதோ நடந்தது நடந்து போச்சு, எல்லாத்தையும் மறந்துருக்க. இனிமே சந்தோஷமா இருப்போம். ஆயிஷாக்கா வாங்க வாப்பா. ராணி, அவங்க வந்திருக்காங்கல்ல, குடிக்க ஏதாச்சும் கொண்டாமா? கொண்டு வரத்த. ஒரு நிமிஷம். ஏமா, உங்க 2 பேருக்கு என்னாச்சு? ஏதோ காணாததை கண்ட மாதிரி திகைச்சு போய் நிக்கிறீங்க. அதானே ஆயிஷாக்கா, டைவர்ஸ் கேட்டு பிரச்சனை பண்ண உங்க மருமகிட்ட கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கீங்களே, அதையெல்லாம் மறந்துட்டீங்களா இல்ல மன்னிச்சிட்டீங்களா? மறக்கிறதாவது மன்னிக்கிறதாவது மாமியார் மாமியார் தான், மருமக மருமக தான். நீங்க உங்க உரிமையை விட்டு கொடுத்துட்டீங்களா? மாமியாருக்கு பயந்த மருமகளா மாறிட்டீங்களா என்ன? நான் எப்படி மாறுவேன்? நான் இந்த வீட்டோட பட்டத்து ராணி. நான் மட்டும் மறப்பனா? நான் யாரு? மகாராணி, சக்கரவர்த்தி பொண்டாட்டி. இந்த வீட்டுல எப்பவுமே ஏன் கொடிதான் பறக்கும். அதுக்கு மேல என் கொடி பறக்கும். ஏன்னா நான் வருங்கால பூதலோக வாரிசோட அம்மா. யார் வாரிசு, யாரு ராணி, யாரு மகாராணின்னு பாக்கறாண்டி. பாப்பமே. நான் மாட்டேன். யோ, இன்னும் எதுக்கு அங்க உட்கார்ந்துட்டு இருக்க? அதானே பார்த்தேன். இவங்க ராசியாகல, பழையபடிதான் இருக்காங்க. அப்பாடா, நாம வந்த வேலை முடிஞ்சது. வா வா போலாம். இப்பதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. வா வா. மூஞ்சிகளை பாத்தியா? வந்து சேர்ந்தது. ஜிலா, அப்பா, இதை விட சிலிண்டர்லயே அடப்பட்டு கடந்திருக்கலாமேடா. இன்னைக்கு நாம யார் கூட பேசலாம்? தாத்தா கூட பேசலாமா? ஸ்ரேயா, தாத்தா, யார் அது? யார் நம்மளை கூப்பிட்டது? தாத்தா, என்னது? யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்க. தாத்தா, ஏய் ஸ்ரேயா குட்டி, நீ அம்மா தாத்தான்னு கூப்பிட்ட? ஆமா தாத்தா, நான் தான் கூப்பிட்டேன். என்னால நம்பவே முடியலையேம்மா. ஏம்மா, இது கனவு இல்லையே. அப்போ நிஜம்தான். ஏம்மா ஸ்ரேயா, உனக்கு எப்போலேருந்து பேச்சு வந்துச்சு? எப்படி வந்துச்சு? அதெல்லாம் எனக்கு தெரியாது தாத்தா. திடீர்னு ஒரு மேஜிக் மாதிரி எனக்கு தோணுனதெல்லாம் பேச முடிஞ்சது. கண்டிப்பா கடவுளோட அருளால தான் இது நடந்திருக்கணும். உன்னை நினைச்சு நான் எவ்வளவு நாள் கவலைப்பட்டேன் தெரியுமா? எல்லா துன்பத்துக்கும் நிச்சயமா ஒரு நாள் முடிவு இருக்கும்னு பெரியவங்க சொன்னது அத்தனையும் உண்மை. புதுசா ஒரு குரல் கேக்குதே, அது யாரா இருக்கும்? ஆமா தாத்தா, அந்த ஜீனி எங்க? அந்த ஜீனியை கூப்பிடுங்க, நான் அதுகிட்ட நிறைய பேசணும். மாஸ்டர். அதோ ஜீனி. ஜீனி, அட ஸ்ரேயா. மாஸ்டர், நீங்க யார் கூட பேசிக்கிட்டு இருந்தீங்க? ஸ்ரேயா கூட தான் பேசிக்கிட்டு இருந்தேன். உங்க பேத்தி ஸ்ரேயாவால தான் பேச முடியாதே. பேசு ஸ்ரேயா. ஜீனி, இப்ப என்னால நல்லா பேச முடியும். மாஸ்டர்,
எனக்கு நீங்க சொல்லி கொடுத்த கான்செப்ட் படி ஸ்ரேயாவுக்கு பேச்சு வந்துருச்சுங்கிற விஷயம் ரொம்ப அபூர்வமா இருக்கு. ஏன் நம்புறதுக்கு கஷ்டமா இருக்கா ஜீனி? என் தாத்தா உருவாக்கின மிஷின் நீயே இவ்ளோ பேசும்போது நான் பேசுறதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? மாஸ்டர், உங்க பேத்தி ஒரு பெரிய விஞ்ஞானியோட வாரிசுங்கிறத நிரூபிச்சுட்டா. எனக்கு பேச்சு வந்ததுனால தான் என்கிட்ட இருக்கிற திறமை வெளிப்படுது. ம். ஜீனி, உனக்கும் எனக்கும் ஒரு போட்டி. நீ ரெடியா? என்ன போட்டின்னு சொல்லாம நான் ரெடின்னு எப்படி சொல்லுவேன்? சும்மா ஜெனரல் நாலேஜ் பத்தி தான். தாத்தா உனக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்திருப்பாருல ஜீனி. சபாஷ். பாத்தியா ஜீனி, என் பேத்தி எவ்வளவு விவரமா பேசுறான்னு. பொது அறிவு போட்டியில என் பேத்தி ஸ்ரேயா கூட மோத தைரியம் இருக்கா? என்ன மாஸ்டர், தாத்தாவும் பேத்தியும் மாறி மாறி கேக்குறீங்க. நான் ரெடி மாஸ்டர். கேள்வியை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கவா? எனக்கு எவ்வளோ விஷயம் தெரியுங்கிறத விட உனக்கு ஜெனரல் நாலேஜ் இருக்குன்னு தெரிஞ்சுக்க எனக்கு ஆசையா இருக்கு. அதனால உன்கிட்ட கேள்விகளை நானே கேட்கிறேன். ஓகே ஜீனி, நான் ரெடி. கேள்வியை கேளு. என் மெமரியில பதிவு செய்யப்பட்ட விஷயங்கள்ல இருந்து சில பொது அறிவு கேள்விகளை கேட்கிறேன். கேளு. கியூப் விளையாட்ட கண்டுபிடித்தது யார்? ஏர்னோ ரூபிக் என்பவர் 1975ஆம் ஆண்டு கியூப் விளையாட்டை கண்டுபிடித்தார். சரியான விடை. அடுத்த கேள்வி, குழந்தைங்களுக்கு பிடித்தமான பலூனை கண்டுபிடித்தது யார்? 1783ஆம் ஆண்டு மோன் கோபியர் என்பவர் பலூனை கண்டுபிடித்தார். இதுவும் சரியான விடை. அடுத்த கேள்வி, கோன் ஐஸ்கிரீமில் உள்ள கோனை கண்டுபிடித்தது யார்? இத்தாலி நாட்டைச் சேர்ந்த இடலோ மார்சியோனி என்பவர் 1896ஆம் ஆண்டு கண்டுபிடித்தார். அடேங்கப்பா, ஆச்சரியமா இருக்கே. நான் கஷ்டம் என்று நினைச்ச கேள்விகளுக்கெல்லாம் நீ சரியான பதில சொல்லிட்ட. சரி, கடைசியா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். கண்டிப்பா இந்த கேள்விக்கு உன்னால சரியான பதில சொல்ல முடியாது. முடியுமா? பார்க்கலாம். உலகத்தில் உள்ள விஞ்ஞானிகளிலேயே அதிகமான கருவிகளை கண்டுபிடிச்சது யார்? தாமஸ் ஆல்வா எடிசன். கரெக்ட். இவர் அமெரிக்காவை சேர்ந்தவர். இவர் கண்டுபிடித்த கருவிகளின் எண்ணிக்கை 1033. கங்க்ராட்ஸ் ஸ்ரேயா, உண்மையிலேயே நீ பிரில்லியன்ட் தான். உனக்கு சூப்பர் பிரைன். என்னோட பாராட்டுகள் உனக்கு. நான் உருவாக்குன ரோபோவையே நீ ஜெனரல் நாலேஜ்ல ஜெயிச்சிட்டியே. வருங்காலத்துல நீ என்ன மாதிரியே பெரிய சயின்டிஸ்டா வரணும். என்னோட ஆசையும் அதான் தாத்தா. ஸ்ரேயா, உனக்காக உன்னோட தாத்தா செயற்கை முறையில பேச வைக்கிற ஆராய்ச்சியில ஈடுபட்டிருக்காங்க. இனிமே அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இல்ல ஜீனி, தாத்தா உங்க ஆராய்ச்சி நிறுத்த வேணாம். என்ன மாதிரி பேச முடியாம தவிக்கிற எத்தனையோ குழந்தைங்களுக்கு உங்க ஆராய்ச்சி ரொம்ப தேவை இல்லையா தாத்தா? ஆமாம்மா. அப்பா வந்தாச்சு. எந்த வேலையும் முழு ஈடுபாட்டோட செய்ய முடியல. எதை தொட்டாலும் எதை பண்ணாலும் ஜூலியோட ஞாபகம் வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. காதல்ல தோல்வி அடைஞ்ச மனுஷங்க கூட காலப்போக்கில் இதுதான் விதிக்கப்பட்ட வாழ்க்கைன்னு கிடைச்சதை வச்சு வாழ பழகிக்கலாம். ஆனா என்னால ஏன் முடியல, ஏன்னு தெரியல. ஜூலி இல்லாம எனக்கு வாழ்க்கை இல்லைன்னு
தோணுது. ஜூலிக்காக எத்தனை தடவை வேணாலும் உயிரை கொடுக்கலாம். அப்படியும் பேட்டரிக்கு சார்ஜ் போடாம நான் தற்கொலைக்கு முயற்சி பண்ண போது மாஸ்டர் தடுத்துட்டாரு. ஏன், நாம இன்னும் வாழணும்னு விதி இருக்கா? இருந்தாலும் ஜூலி இல்லாம நாம எப்படி? நாம இங்க தவிக்கிறோம், புலம்புறோம். இதெல்லாம் ஜூலிக்கு தெரியுமா? ஜூலி உயிரோட இருக்கா இல்லையா? ஒருவேளை மாஸ்டர் ஜூலிய ப்ரொஃபசர் எக்ஸ் கிட்டயே திருப்பி அனுப்பிட்டாரோ? மாஸ்டர் நல்லவராச்சே, அப்படியெல்லாம் செய்ய மாட்டாரே. ஜீனி, ஜூலி, ஜூலி, இது கனவா இல்ல நிஜமா? வர்றது நீதானா? என்னால நம்ப முடியல. நான் தான், நானே தான், உன் ஜூலியே தான். ஜீனி, ஜூலி, ஜீனி. சொல்லு ஜூலி, எப்படி இருக்கிற? இவ்வளவு நாள் எங்க இருந்த? மாஸ்டர் உன்ன என்ன பண்ணாரு? மாஸ்டர் நல்லவரு. ஜீனி, என்ன சொல்ற ஜூலி? நாம பழகிறது தெரிஞ்சு என்ன ஆஃப் பண்ணி ஸ்டோர் ரூம்ல தூக்கி போட்ட மாஸ்டர். நான் இல்லாம நீ படுற வேதனைய பார்த்து மூசாவோட ஆலோசனைப்படி என்ன ஆன் பண்ணி உன் கூட சேர்த்து வச்சிருக்காரு. அப்படியா? மாஸ்டர் தான் மன இறங்கி நம்மளை சேர்த்து வச்சிருக்கிறாரா? ஆமா. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல மாஸ்டர். ஏய் ஜீனி, என்ன இது கையெல்லாம் எடுத்து கும்பிட்டுக்கிட்டு? ஆஹா, மனுஷங்களையே மிஞ்சிட்டீங்களே. 16 பெற்று பெருவாழ்வு வாழணும். எந்திரிங்க. என்னோட ஜூலிய என் கூட சேர்த்து வச்சதுக்கு நன்றிங்கிற ஒரு வார்த்தை போதாது மாஸ்டர். காலம் பூரா உங்க காலடியிலேயே கிடக்கணும். கிடப்போம். ஆஹா, இதுக்கெல்லாம் நீ மூசாவுக்கு தான் நன்றி சொல்லணும். மூசா தான் உன் பக்கத்துல இருக்கிற நியாயத்தை என்கிட்ட எடுத்து சொல்லி உனக்காக வாதாடினான். பரவாயில்லையே, மூசாவை நான் பிடிக்கலேன்னு சொல்லியும் எனக்காக வாதாடி இருக்கிறானே. வெரி குட், இஸ் கிரேட். இந்த பாருங்க, 2 பேரும் ஹனிமூனுக்கு சுவிட்சர்லாந்து போகணும்னு சொல்லி அடம் பிடிக்காம வேலையை பாருங்க. ஓகே மாஸ்டர். என்ன ஜிலா, அப்பா. என்னடா நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சடா? ஆமாப்பா, 2 வேதாளமும் திரும்பவும் முருங்கை மரத்துல ஏறிடுச்சுப்பா. கொஞ்ச காலம் 2 பேரும் ஒத்துமையா இருந்தாங்க. அப்பாடா, மாமியார் மருமக ஒத்துமையாயிட்டாங்களேன்னு சந்தோஷமா இருந்தேன். அது தப்புன்னு இப்பதான்டா புரியுது. அப்பா, அம்மாவை ராணி ஒத்துமையா இருந்தாலும் அக்கம் பக்கத்துல இருக்கிறவளோ ஒத்துமையா இருக்க விட மாட்டாளோ போல் இருக்க. நேத்துக்கு வந்தாலே பக்கத்து வீட்டுக்காரு அம்மாவை பார்த்து, என்ன ஆயிஷா மாமியால மருமகளும் ஒத்துமையா ஆயிட்டீங்களான்னு கேட்டு குத்து விளக்கு ஏத்தி துவைக்க வச்சுட்டு போயிட்டாலே. அது இப்ப 10 கிட்ட எரியுது. இல்லடா,
அந்த ப்ரொஃபசரஸ் மாதிரி எவனாவது இவங்களை கடத்தி கொண்டு போய் சிலிண்டர்ல அடைச்சாதான் இவங்க ஒத்துமையா இருப்பாங்க. கூப்பிடுறா, பூதம் பிடிக்கிறவனா கூப்பிடுறா. ஐயோ அப்பா, அவன் வந்தான்னா நம்மளையும் சேர்த்து சிலிண்டருக்குள்ள அடிச்சிட்டு போடுவான். அதெல்லாம் வேண்டாம். அப்பா, என்ன தாத்தா 2 பேரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்னப்பா ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குற? மறுபடியும் உன் பாட்டி அம்மாவும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்களே, தெரியாதா? ஆமா மூசா, நீ தான் ஏதாவது செஞ்சு அவங்க சண்டை நிரந்தரமா தீர்த்து வைக்கணும். இத பாருங்க தாத்தா, என்ன பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சுலாம் கிடையாது. எப்படி திருடனா பார்த்து திருந்தாட்டி திருட்ட ஒழிக்க முடியாதோ அதே மாதிரிதான் மாமியார் மருமகளா பார்த்து உணர்ந்து திருந்தாட்டி அவங்க பிரச்சனையை தீர்க்கவே முடியாது. என்ன மூசா, நீ ஏன் இப்படி சொன்னா இப்படி? நாங்க என்ன பண்ணுவோம்? யாருகிட்ட போய் முறையிடுவோம்? ஆமா மூசா, காலையில் எழுந்த உடனே நீ ஊர் பிரச்சனை பார்க்க போயிடுற. நாங்க 2 பேரும் இந்த ராட்சசிக்கிட்ட மாட்டிட்டு படாத பாடுபடுறோம். மூசா, நீ தான் ஏதாவது பண்ணி எங்களை காப்பாற்றணும். தாத்தா, அவங்க 2 பேருக்குள்ள சண்டை ஏன் வருது? இது என்ன 2 நாட்டோட பிரச்சனையா? ஏன் வருது, எதுக்கு வருதுன்னு சொல்றதுக்கு இது மாமியார் மருமக சண்டை. எதனால வேணாலும் வரும், எப்படி வேணாலும் ஆரம்பிக்கும். அப்பா, எல்லா சண்டைகளுமே வரதுக்கு காரணம் சண்டை போடுற 2 பேருக்கு வேலை வெட்டி இல்லாததுதான் காரணங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். என்ன மூசா சொல்ற? இத பாருங்க தாத்தா, என்னைக்காவது வேலை வெட்டிக்கு போற 2 பேரு லீவு போட்டு சண்டை போட்டதா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல. அப்படி இருக்கிறப்போ நாம அம்மாவுக்கும் பாட்டிக்கும் ஒரு வேலை போட்டு கொடுத்துட்டோம்னா அவங்க 2 பேருக்குள்ளேயும் சண்டையே வராது. அவ்வளவுதான், பிரச்சனையே முடிஞ்சு போயிடும். அப்பா, மூசா சொல்றது சரி போல தெரியுதுல்ல? டேய், சண்டை போடுறதையே வேலையா செய்யற? ஏன் பொண்டாட்டிக்கும் ஓம் பொண்டாட்டிக்கும் என்னடா வேலை கொடுக்க சொல்ற? ஏன்பா, நீ தான் சக்கரவர்த்தியாச்சே. இனிமே ஆம்பளை புதுங்கெல்லாம் வீட்டை கவனிச்சுக்கிறோம், பொம்பளை புதுங்கள் போய் வெளியே சம்பாரிச்சிருவாங்கன்னு அவசரமா ஒரு சட்டம் போட்டுறேன். முட்டாளுக்கு போறத முட்டாள. ஏண்டா, ஏற்கனவே இந்த வீட்டுல ஆம்பளைங்களுக்கு மரியாதை கொடிக்கட்டு பறக்குது. இப்படி ஒரு சட்டத்தையும் போட்டு அவங்கள வேலைக்கு போய் சம்பாரிச்சு வர சொல்லிட்டான்னா நம்ம கதி அதோ கதி தாண்டா. ஆமாப்பா, அப்படி ஒரு சட்டத்தை கிட்ட போட்டுறாத. வேற என்ன பண்ணலாம்? ஏங்க, யாருங்க வீட்டுல? ரெண்டு பேரும் பேந்த பேந்த முடிக்கிறாங்க. சரி, உள்ள போய் பார்க்கலாம். என்னங்க இப்படி பாக்குறீங்க? வீட்டுல யாருமே இல்லையா? ஏங்க, எங்களை பார்த்தா உங்களுக்கு மனுஷங்களா தெரியல? ஒருத்தருக்கு 2 பேரா குத்துக்குள்ள மாதிரி நின்னுகிட்டு இருக்கோம். வீட்டுக்குள்ள வந்து வீட்டுல யாருமே இல்லையான்னு கேட்டா உனக்கு என்ன திமிரா கொழுப்பா? மன்னிக்கணும், நான் ஆம்பளைகளை மதிக்கிறதே இல்லை, பொம்பளைகளை தான் நான் மதிக்கிறது. என்ன 2 பேரும் திருன்னு முடிக்கிறீங்க? இப்ப நீங்களா கூப்பிடுறீங்களா இல்ல நானே கூப்பிடட்டுமா? ஆயிஷா, ஆயிஷம்மா. அது அடடடடடே, கல்யாண தரகரா, உங்களுக்காகத்தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பொண்ணுங்க போட்டோ எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா? என்னம்மா அப்படி கேட்டீங்க? ஸ்டேட் வாரியா கொண்டு வந்திருக்கிறேன். ஸ்டேட் என்ன பெரிய ஸ்டேட்? இங்க வர்றவ எனக்கு அடங்கி ஒடுங்கி இருக்கணும். அடங்கிறது என்னம்மா, இங்க வந்ததுக்கு அப்புறம் அடக்கிட்டா போகுது. போட்டோ பாக்குறீங்களா? அங்க இருந்து என்ன கோட்டை தாண்டி இங்க வாங்க. கோடா அப்படி போட்டோவா கூட இதோம்மா, இந்தாங்கம்மா.